Hi friends, welcome to Meena சமையல். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு ஸ்நாக் கேட்டகரி, ஒரு சேவரி ரெசிபி, சீடை. சீடை அப்படிங்கிறது ஒரு ட்ரெடிஷ்னலான ரெசிபி. எந்த பண்டிகைக்குமே ரொம்ப சூட்டபிளான ரெசிபி அப்படின்னு சொல்லலாம். சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட் ஸ்நாக் தான் இது. செய்யறது கொஞ்சம் சிரமமா இருந்தாலும் சாப்பிடும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ வாங்க இந்த ட்ரெடிஷ்னல் ஸ்நாக் ரெசிபி சீடை எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்ப்போம். சீடை செய்ய தேவையான பொருட்கள் 1 கப் ஆஃப் பச்சரிசி மாவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் உளுந்து மாவு, 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் வெண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் வெள்ளை எள்ளு, 1/4 டீஸ்பூன் ஆஃப் பெருங்காயம் அண்ட் தேவையான அளவு உப்பு. நான் 3 மெஷர்ஸ் எடுத்திருக்கேன். அதாவது 3 கப்ஸ் ரைஸ் ஃப்ளோருக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்திருக்கேன். 1 கப்புக்கு என்ன அப்படிங்கிறது நான் சொல்லியாச்சு. ஸோ மேக் அ நோட் ஆஃப் இட். ஸோ சீடை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு லார்ஜ் மிக்சிங் பவுலில் அரிசி மாவை சேர்த்துக்கலாம். வெள்ளை எள்ளு, பெருங்காயம், உளுந்து மாவு, இதுக்கு தேவையான அளவு உப்பு அண்ட் சாஃப்ட் ஒயிட் பட்டர். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெள்ளை எள்ளுக்கு பதிலாக ஓமமும் சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இப்படி நம்ம பிடிச்சோம்னா அந்த பிடி அப்படிங்கிறது அப்படியே ஸ்டிஃபாக இருக்கணும். அதுதான் கரெக்டான டெக்ஸ்சர் அப்படின்ட்டு அர்த்தம். அடுத்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம ஒரு சாஃப்ட் டோவாக பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவு பதம் இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி. இப்போ பாருங்கள், மிக்ஸ் பண்ணியாச்சு. கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும்னா இப்படி நம்ம கை வச்சு அழுத்தும் போது நம்ம ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் தெரியணும். அண்ட் சின்னதாக ஒரு உருண்டை எடுத்து பார்க்கும்போது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். பாருங்கள், இப்படி தான் எல்லா சீடையும் நம்ம ஷேப் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த மாதிரி டூத் பிக்கால் ஒரு ஹோலை நம்ம போட்டுடணும். ஹோல் போடுற காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீப் ஃப்ரை பண்ணும்போது சம்டைம்ஸ் வெடிக்கும். இந்த மாதிரி ஹோல் போடுறதுனால ஏர் இது வழியாக ரிலீஸ் ஆகிடும். ஸோ தட் பிரேக் ஆகிற சான்சஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இதே மாதிரி இந்த ஃபுல் மாவை நம்ம உருண்டை பிடிச்சிட்டு வந்துடலாம். இப்போது நம்ம எல்லா மாவும் குட்டி குட்டியாக உருண்டை பிடிச்சாச்சு. இப்போ எண்ணெய் காய்ச்சிட்டு நம்ம எப்படி டீப் ஃப்ரை பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ சாம்பிளுக்கு ஒன்று போட்டிருக்கேன் பாருங்கள், விச் மீன்ஸ் எண்ணெய் காஞ்சாச்சு. ரொம்ப ஸ்லோவாக நம்ம ஆயில்குள்ளே விட்டுடலாம். போட்ட உடனே கிளற வேண்டாம். ஒரே ஒரு நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா ஸ்லோவாக நம்ம டர்ன் பண்ணி விட்டுக்கலாம். அண்ட் ஃப்ளேம் ரொம்ப ஹையில் இருக்கக்கூடாது. மீடியம் லோ ஹீட்டில் தான் நம்ம பொரிச்சு எடுக்கணும். அண்ட் ஸ்மால் பேட்சஸாக நம்ம டீப் ஃப்ரை பண்ணும்போது ஈவனாக ரோஸ்ட் ஆகும். இப்போது நுரை எல்லாம் அடங்கி நல்ல கலர் மாறி இருக்குது பாருங்கள். இது இப்போ ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இதே மாதிரி எல்லா பேட்சும் நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ our சீடை இஸ் ரெடி. இந்த ட்ரெடிஷ்னல் சேவரி ரெசிபி சீடை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்தீங்க இல்லையா? கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மீனா சமையலை பாருங்கள், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.